ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். குடமிளகாய் விதை வாங்கும்போது நம்ம கரிபதனைன்னு சொல்லிட்டு ஒரு விதையும் வாங்கி போட்டோம். நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணணும். நாற்றுகள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். நம்ம ஒரு 2 செடி மட்டும் வச்சுக்கிட்டோம். அதில் ஒரு செடியில் காயும் வந்துட்டு. பட் கரிபதனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காய் காமிக்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே கரிபதனை எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்திருக்கு. 1 கிலோ ஒரு காய் வருங்க. 20 லிட்டர் தொட்டியில் அது என்னத்தை 1 கிலோ வரும்லாம் எனக்கு தெரியல. என்னவோங்க, இருக்கிறதுல எல்லா கத்திரியை விட கொஞ்சம் பெரிய கத்திரியாக வந்தாவே ஓகே தானே. அதுக்காக நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் உரம்லாம் அதிகமாக போட்டு விட்டு அதை வளர்த்து எடுக்கணுமா இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வருது அப்படின்னா நம்ம அப்படிலாம் உரம் கொடுத்தா தான் அது அப்படி வரும். பட் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சப்போஸ் நமக்கு திருப்திகரமாக இதில் வந்துச்சு அப்படின்னாக்க நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு இடம் இதுக்காக ஒதுக்கி தரை தோட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு செடி மட்டும் வச்சு வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.